ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் வினி வந்திருக்கேன். உங்களுக்காக திரும்ப ஒரு குட்டி ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா? கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை டிங்குன்னு அடிச்சிருங்க குட்டீஸ். வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு காட்டோட கதையை தான் பார்க்க போகிறோம் குட்டீஸ். ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு குள்ளநரி ஒன்று இருந்துச்சான். அந்த குள்ளநரிக்கு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வேட்டையாடி சாப்பிட்றது தான் வழக்கம். அப்படி ஒரு நாள் அது காலையிலேயே வேட்டைக்காக கிளம்பிச்சான். கிளம்பும்போது சூரியன் உதிக்கிற பக்கம் கிழக்கு பக்கன்றதால அதுக்கு எதிர்பக்கமாக அது வேட்டையாட கிளம்பிச்சான். அந்த நேரம் பார்த்து சூரியன் மேலே உதிக்க வரும் பொழுது அதோட நிழல் இதை விட பெரிய உருவமாக காட்டுச்சான். அதோட நிழல் பெருசாக காட்டுறதை பார்த்துட்டு நான் ரொம்ப பெரியவன், பலசாலி அப்படின்னு குள்ளநரி அதுவே நினச்சிக்கிச்சான். அப்போது வேட்டைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு சிங்கம் நடந்து வந்துருந்துச்சான். நம்ம தான் இவ்வளோ பெரிய உருவமாச்சு, இன்றைக்கி சிங்கத்தையே பயமுறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குள்ளநரி நினச்சிட்டு இருந்துச்சான். ஆனால் அந்த சிங்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய மானை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சான். அதால் நடக்கவே முடியாமல் அந்த சிங்கம் பொறுமையாக நடந்து வந்துருந்துச்சான். அப்போது இந்த நரி என்ன பண்ணுச்சான், வேணும்னே சிங்கத்தை எதிர்க்க நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி திமுறாக எதிர்க்க நடந்து போச்சான். இதை பார்த்த சிங்கம் இந்த நரியை நம்ம என்ன கண்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிருச்சான் சிங்கம். இதை பார்த்த உடனே குள்ளநரிக்கு சிங்கம் என் உருவத்தை பார்த்து பயந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போச்சான். அது உடனே என்ன பண்ணுச்சான், காட்டில் இருக்க மற்ற விலங்குகளாம் கூட்டம் கூடணும் வாங்கன்னு சொல்லி எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டுச்சான். எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி வந்தப்போ எதுக்காக நீ எல்லாரையும் இப்படி கூட்டம் கூட்டினேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யானை கேட்டுச்சான். அதுக்கு இந்த குள்ளநரி சொல்லிச்சான், நான் தான் இந்த உருவத்தில் பெருசாக இருக்கேன், இப்போதைக்கு நான் தான் இந்த காட்டுக்கு இனிமேல் ராஜா, நீங்களாம் என்னதான் ராஜான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளநரி எல்லாருக்கும் சொல்லிச்சான். இது கேட்ட யானைக்கு கோவம் அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ட்டு யானை சொல்லிச்சான். இது கேட்ட குள்ளநரிக்கு கோவம் என்னை பார்த்து சிங்கமே பயந்து ஒதுங்கி போச்சு, நீ என்ன ராஜாவை ஏற்றுக்க மாட்டேற சொல்லிட்டு யானைக்கிட்ட சண்டை போட்டுச்சான். உடனே நீ எந்த சிங்கத்தை பார்த்து பயந்ததுன்னு என்கிட்ட உடனே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் சிரிச்சுதான். இதை கேட்ட குள்ளநரிக்கு ரொம்ப கோவம் இருங்க நான் போய் அந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிச்சான். வேகமாக கிளம்பி போனதும் இருட்டிடுச்சேன்னு மறுநாள் காலையில் போச்சான் சிங்கத்தை பார்க்கறதுக்காக குள்ளநரி வேகமாக நடந்து போயிட்டு இருக்கிறச்சு அங்கே அந்த சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கத்தை பார்த்த குள்ளநரி என்ன பண்ணுச்சான், நீ உடனே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, என்கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட உத்தரவு போட்டுச்சான். சிங்கம் சிரிச்சிட்டு, நீ என்ன விளையாண்டுட்டு இருக்கியா இல்லை உனக்கு மூளையில் குழம்பிருச்சா, ஒழுங்காக என் கண்ணு முன்னாடி நிற்காம ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டு குள்ளநரி நிழலை பார்த்துச்சான். அப்போ தான் அதுக்கு தெரிஞ்சுதான் இது சூரிய வெளிச்சத்தால் வந்த நிழல், இந்த நிழல் சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. இருந்தாலும் நேற்று நம்மளுக்கு பயந்ததில்ல சிங்கம் அப்படின்ட்டு, இப்போ நான் சொல்கிறத கேட்டு நீ எனக்கு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறியா இல்லையா அப்படின்னு சிங்கத்தை போட்டு குள்ளநரி மிரட்டுச்சான். இதை கேட்ட சிங்கம் என்ன பண்ணுச்சான், ஓங்கி ஒரு அடி வச்சுச்சான். சிங்கம் ஓங்கி ஒரு அடி அடித்ததும் குள்ளநரி கீழே விழுந்து ஒரே அடியில் செத்தே போச்சான். அதனால தான் சொல்கிறது, எதையுமே முழுசாக நிஜம் எது பொய் எதுன்னு தெரியாமல் ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடாது, சரியா? எதுனாலும் பொறுமையாக தெரிஞ்சுட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா நம்ம முடிவை எடுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? பாய் பாய், see you நெக்ஸ்ட் குட்டி ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன் குட்டீஸ். பாய்.